Welcome back to our channel Kritika Energy Essence. ஸோ BT-BRT 2023 நிறைய வீடியோஸ் நம்மளோட சேனல்ல அப்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ இன்னைக்கு நேற்று நான் அப்லோட் பண்ண வீடியோவில் ரிவர்ஸ் டிகிரி அப்படிங்கிறது கொடுத்துருந்தோம். அதை பற்றின நிறைய விளக்கங்கள் வந்து நம்மளோட சேனல்ல நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து கமெண்ட்ஸாகவும் கொடுத்துருந்தாங்க. ஒரு சப்ஸ்கிரைபர் வந்து அதை பற்றின டீட்டெயில்ஸ் வந்து நமக்கு சென்ட் பண்ணியிருந்தாங்க. அதை பற்றின ஒரு விஷயம் தான் இதில் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ எல்லாருக்குமே ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி கிருத்திகா எனர்ஜி எசன்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்க வியூவர்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நோட்டிபிகேஷன் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு தேவையான டிஆர்பி ரிலேட்டட் நியூஸஸ் எல்லாமே கண்டிப்பா வந்துடும். அண்ட் டிஎன் டெட் அண்ட் PGTRB 2024 அதுக்கான கைடன்ஸ் ஆன்லைன் டெஸ்ட் பேட்ச் இருக்கு. ஸோ இன்னைக்கு வீடியோ பாத்தீங்க அப்படின்னா UGTRBயை பொறுத்த வரைக்கும் கிரீவன்ஸ் சென்ட் டு டிஆர்பி. ஸோ ஒரு முக்கியமான ஒரு கிரீவன்ஸ் வந்து டிஆர்பிக்கு கொடுத்துருக்காங்க. அந்த டிஆர்பிக்கு கொடுத்த கிரீவன்ஸுக்கு என்ன ரிப்ளை கிடைச்சிருக்கு? RTI ரிப்ளை ஃப்ரம் டிஆர்பி. ரிவர்ஸ் டிகிரி, அதாவது நேற்று ஒரு சப்ஸ்கிரைபர் கூட சொல்லியிருந்தாங்க ரிவர்ஸ் டிகிரி கிடையாது, டிகிரி இன் ரிவர்ஸ் மேனர்னு. ஸோ அண்ட் கிராஸ் மேஜர், இது ரெண்டுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்கு. கிராஸ் மேஜருக்கும் ரிவர்ஸ் டிகிரிக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்கு, நான் அதை சொல்றேன். ஸோ அதுக்கப்புறம் இந்த ப்ரொவிஷனல் செலெக்ஷன் லிஸ்ட்ல இது என்ன மாதிரியான மாற்றத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கறத பத்தியும் இதுல சொல்லலான் இருக்கும். ஸோ இதுல ஸோ ஒவ்வொரு வீடியோலையுமே இதுக்கான டைம் ஸ்பெசிஃபை பண்ணி சொல்ல வேண்டிய கட்டாயத்துல தான் இருக்கேன். ஸோ அது உங்களுக்கு டைம் வேஸ்டா பட்டுச்சுன்னா ஐம் சாரி, பட் ஐ ஹாவ் டு கன்வே திஸ். ஸோ நிறைய பேர் வந்து எஸ்பெஷலி சில கமெண்ட்ஸ் வந்து பாக்குறோம் நம்ம. ஒரு ப்ரொஃபஷனல் எத்திக்ஸ் அப்படிங்கிறது டீச்சர் கம்யூனிட்டி மட்டும்தான் நம்மளோட சப்ஸ்கிரைப் பண்றாங்க, பட் வாட்ச் பண்றாங்க. ஸோ அந்த எத்திக்ஸ் அப்படிங்கிறது எதுவுமே இல்லை. ஸோ நேற்று நிறைய பேர் வந்து கமெண்ட்ல வந்து பதில் சொல்லியிருந்தீங்க, நீங்களே பதில் சொல்லியிருந்தீங்க நிறைய பேர், ரொம்ப தேங்க்ஸ். ஸோ என்னன்னா, ஐ எம் நாட் அ CV கேண்டிடேட், இல்லை CVக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கவங்களும் கிடையாது, ரெண்டுமே கிடையாது. ஸோ அது முதல் கன்ஃபார்மா நான் சொல்ல வேண்டியது. அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா, யாருக்கும் ஆதரவா ஒரு கருத்தை சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. ஸோ என்னோட ஃபேக்ட், என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ, அதுக்கான அனலைசிஸோட தான் சொல்றேன். நீங்க தவறு இருக்கிற பட்சத்துல நான் அக்செப்ட் பண்ணிக்குவேன். பட் அந்த எந்த தாட்டுமே, எந்த ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூமே இல்லாம அப்சர்டா ரொம்ப ரகடா கமெண்ட் பண்றவங்க நீங்களே உங்களை வந்து செல்ஃப் எவாலுவேட் பண்ணிக்கோங்க, அவ்வளவுதான் சொல்லுவேன். ஸோ நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா, கிரீவன்ஸ் சென்ட் டு டிஆர்பி. ஸோ இதுல இந்த ரிவர்ஸ் டிகிரி இல்ல ரிவர்ஸ் மேனர், அதை பத்தி நம்ம வந்து டிஆர்பிக்கு வந்து ஒரு குரூப் ஆஃப் டீச்சர்ஸ் எஸ்பெஷலி என்ன சொல்றாங்க அப்படின்னா, தமிழ் அண்ட் ஹிஸ்டரி, அதாவது தமிழ் BA தமிழ், அதுக்கப்புறம் டெட் பாஸ் பண்ணியிருக்காங்க, அதுக்கப்புறம் ஹிஸ்டரி இல்ல ஹிஸ்டரி அவங்க ஜியாகிரபி பாடத்துல UGTRB எழுதி செலக்ட் ஆயிருக்கும். ஸோ இது ரெண்டும் ஒரு கான்வர்ஸ், நான் நேற்றே சொல்லியிருந்தேன் இதை பத்தின வீடியோ. ஸோ நிறைய பேர் இதுல டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் சொல்லியிருந்தீங்க. ஸோ ஓகே, என்னோட எல்லாத்தையுமே அனலைஸ் பண்ணி தான் சொல்றோம். அதுல மிஸ்டேக்ஸ் இருந்தா நீங்க வந்து கமெண்ட்ல சுட்டி காட்டுங்க. அதை பத்தின கரெக்ஷன் இருக்கும்போது நான் அடுத்த வீடியோ சொல்லிடுவேன் அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஸோ இதுல பார்த்தோம்னா நம்மளோட சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்க வந்து அவங்களோட டீட்டெயில்ஸ், அதாவது அவங்க டிஆர்பி கொடுத்ததையும் கொடுத்திருக்காங்க. ஸோ பார்த்தோம் அப்படின்னா, தேர்வர்கள் 2013ஆம் ஆண்டு TN டெட் தாள் பெற்று அதன் பிறகு புவியியல் பாடத்தில் பட்டப்படிப்பை எந்த ஆண்டு முடித்துள்ளார் என்ற விவரம். அதாவது 2013க்கு வெயிட்டேஜ் கொடுக்குறோம், 17க்கு வெயிட்டேஜ் கொடுத்துருக்கோம். ஆனால் அதுக்கப்புறம் டிகிரி படிச்சிருக்காங்க அப்படிங்கிறது ஒரு கொஸ்டின். ஸோ 2017 ஏப்ரல் நடந்த ஆசிரியர் தகுதி தேர்வு தாள் 2 தேர்ச்சி பெற்று அதன் பிறகு புவியியலில் பட்டப்படிப்பை எந்த ஆண்டு எந்த மாதத்தில் எத்தனை தேர்வர்கள் உள்ளார்கள் அப்படின்றத கேட்டிருக்காங்க. இதெல்லாம் RTIல கேட்டிருக்காங்க. சோ இது போன்று TN டெட் தாள் 2 தேர்ச்சி பெற்று அதன் புவியியலில் பட்டப்படிப்பை முடித்திருந்தால் அவர்கள் நியமன தேர்வின் இறுதி தேர்வு பட்டியலில் ஃபைனல் லிஸ்ட் செலக்ஷன் லிஸ்ட்ல உள்ளவரா என தெரிவிக்கவும் அப்படின்னு சொல்றாங்க. சோ என்ன அப்படின்னா, இந்த மாதிரியான சில விஷயங்கள் வந்து கொடுத்திருக்காங்க. அப்ப TN டெட் பேப்பர் 2 ஒவ்வொரு புவியியல்ங்கிறது இவங்களோட பாயிண்ட். ஸோ இதுல உங்களுக்கு பாத்தீங்க அப்படின்னா, ஹிஸ்டரி தமிழ் வந்திருக்கு. அடுத்து முக்கியமா வந்திருக்கிறது வந்து இந்த ஜியாகிரபி, அதுதான் கொடுத்திருக்காங்க. சோ தமிழ், ஆங்கிலம், கணிதம், இயற்பியல், வேதியியல், உயிரியல், விலங்கியல் போன்ற ஏதேனும் ஒரு பாடத்தில் பட்டப்படிப்பை முடித்து அதற்கு ஆசிரியர் தகுதி தேர்வு 2013 அல்லது 2013ஆம் ஆண்டு தேர்வில் தேர்ச்சி பெற்று அதன் பின்னர் புவியியல் பட்டப்படிப்பை முடித்து தற்போது பட்டதாரி ஆசிரியர் நியமன தேர்வில்
புவியியல் பாடத்திற்கு எழுதி தேர்ச்சி பெற்றுள்ளனர். அதாவது ஆசிரியர் தகுதி தேர்வு வேறு பாடத்திற்கும் நியமன தேர்வை புவியியல் பாடத்திற்கும் எழுதியுள்ளனர். சான்றிதழ் சரிபார்ப்பிற்கு அழைக்கப்பட்டவர்கள் 2013 மற்றும் 17ஆம் ஆண்டிற்கான வெயிட்டேஜ் மதிப்பெண் பெற்றுள்ள இத்தகைய தேர்வர்கள் பெரும்பாலானோர் இவ்வாறு தேர்வாகியுள்ளனர். இது நியமன தேர்வின் அறிவிப்பிற்கு எதிராக உள்ளது. இதனால் புவியியல் பாடத்திலேயே தகுதி தேர்வு எழுதி புவியியல் பாடத்திலேயே நியமன தேர்வும் எழுதி தேர்ச்சி பெற்றுள்ள எங்களை போன்ற தேர்வர்கள் பாதிப்புக்கு ஆளாகியுள்ளோம். எனவே 2013 மற்றும் 2017ஆம் ஆண்டிற்கான 5 மதிப்பெண் மற்றும் 3 மதிப்பெண் வெயிட்டேஜ் மதிப்பெண் பெற்றுள்ள தேர்வர்களின் கல்வி சான்றிதழை தகுதி தேர்வுக்கு முன்னதாக பட்ட படிப்பை முடித்துள்ளார்களா என்பதை மீண்டும் ஒரு முறை ஆய்வு செய்து அவர்களை தகுதி நீக்கம் செய்யுமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம். சான்றிதழ் சரிபார்ப்பில் ஈடுபட்ட அதிகாரிகள் இதை கவனிக்க தவறிவிட்டனர். இது போன்று உள்ள ஒரு சில தேர்வர்களின் பதிவெண் இத்துடன் இணைப்பில் இணைத்துள்ளேன். இது போன்று இன்னும் நிறைய தேர்வர்கள் உள்ளனர். எனவே ஆசிரியர் தேர்வு வாரியம் இது முழு கவனம் செலுத்தி தகுதியுள்ள ஆசிரியர்கள் அப்படின்ற பாயிண்ட்ல இதுல கொடுத்திருக்காங்க. இந்த தகுதியுள்ள முழு கவனம் செலுத்தி தகுதியுள்ள தேர்வர்களை மட்டுமே இறுதி தெரிவு பட்டியலுக்கு தேர்வு செய்யுமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம். அப்படின்ற ஒரு கிரீவன்ஸ். இது மாதிரி 2-3 பாடங்களுக்கு இருக்கு. அந்த ஈக்குவலண்ட் அப்படிங்கிறது தான் கிராஸ் மேஜர்ல வரும். கிராஸ் மேஜர் இல்லாம இந்த டெட் எக்ஸாம் அப்படிங்கிறது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். ஆர்ட்ஸ் சயின்ஸுக்கு 2 இருக்கு. சோசியல் சயின்ஸ் அப்படிங்கும் போது தமிழ் மேஜர்ல வந்துடும். ஓவராலா சோசியலுக்கு தான் எழுத முடியும். ஆனா அவங்க எழுதி இருக்கிற யூஜி டிஆர்பிக்கு நமக்கு வேகன்சி பிரியுது இல்லையா? தமிழ், இங்கிலீஷ், ஹிஸ்டரி, ஜியோகிராபி, சயின்ஸ், சோசியல், பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி அப்படின்னு பிரியும் போது அப்ப அதற்கான இதை கொடுக்க சொல்லி கேட்டிருக்காங்க. இதுல ஆர்டிஐ ரிப்ளை என்ன கொடுத்திருக்காங்க அப்படிங்கும் போது ஏற்கனவே ஆர்டிஐ பொறுத்த வரைக்கும் எல்லாமே பார்வையெல்லாம் போட்டுட்டு தகவல் உரிமை சட்டம் அது எப்படின்னா ஏற்கனவே பதியப்பட்டவைகளை மட்டுமே தகவல்களாக தர இயலும். ஆசிரியர் தேர்வு வாரியம் சார்ந்த தேர்விற்கான அறிவிக்கை இணையதளத்தில் வெளியிடப்பட்டுள்ளது. இவ்வறிக்கையில் உரிய கல்வி தகுதிகள், காலி பணியிடம், பாடத்திட்டம் மற்றும் பிற விவரங்கள் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் ஆசிரியர் தகுதி தேர்வு தேர்ச்சி அடைந்த ஆண்டிற்கு முன்னர் முடித்திருக்கும் கல்வி தகுதிகளை மட்டுமே தெரிவிற்கு எடுத்துக் கொள்ளப்படும் என மனுதாரருக்கு தெரிவிக்கப்படுகிறது. இதுல நமக்கு என்ன கிளியர் கட்டா தெரியுது அப்படின்னா 2 விஷயம். ஒன்னு, ஆர்டிஐல அவங்க தபால் அனுப்பி பதில் கேட்டிருக்காங்க. 2வது டிஆர்பியோட மெயில், கிரீவன்ஸ் மெயில் எல்லாருக்குமே தெரியும். இந்த யூஜி டிஆர்பி அப்ஜெக்ஷன் ட்ராக்கர் இதை பத்தின மெயில் நிறைய போட்டிருப்பீங்க. அதுக்கும் இவங்க கொடுத்துருக்காங்க. 2லுமே பதில் வந்திருக்கு. இது ஆர்டிஐ ரிப்ளைல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நம்ம எப்ப டெட் பாஸ் பண்ணியிருக்கோமோ அதுக்கு முன்னாடி 13 இருந்தா அதுக்கு முன்னாடி, 17 இருந்தா அதுக்கு முன்னாடி உள்ள கல்வி தகுதி மட்டும்தான் எடுத்துக்க முடியும். ஏன் அப்படின்னா நம்ம அந்த டெட்டுக்குள்ள வெயிட்டேஜ் வாங்குறோம். இல்ல அப்படிங்கிற பட்சத்துல அது இது கிடையாது. ஏன்னா வெயிட்டேஜ் நான் இந்த வருஷமே நான் டெட் முடிச்சுட்டேன், எல்லாமே டிகிரி ஃபுல்லா முடிச்சுட்டு டெட் 2013 முடிச்சுட்டேன் அப்படின்னு சொல்லிதான் நம்ம ஒவ்வொரு வருஷமும் நம்ம 1/2 மார்க் 0.5 மார்க் வெயிட்டேஜ் கொடுத்துருக்காங்க. அதனால நம்ம இதை எப்படி எடுத்துக்கணும் அப்படிங்கிற பட்சத்துல அவங்க கொடுத்துருக்கிறது என்னன்னா டெட்டுக்கு முன்னரே உள்ள கல்வி தொகுதி மட்டும்தான் எடுத்துக்கப்படும் கொடுத்திருக்காங்க. சில பேர் சில சிவி போனப்ப சில சர்டிபிகேட் வெரிஃபிகேஷன் ஆபீசரோ இல்ல ஏதோ ஒண்ணு தவறா இருக்குன்னு அவங்க சொல்லியிருக்காங்க. யாரு அப்படின்னா நம்மளோட அந்த மனு அனுப்பின பெட்டிஷனர் கொடுத்திருக்காங்க. அது என்ன அந்த விவரம் பத்தி நமக்கு தெரியாது. பட் இது எனக்கு இந்த மாதிரி ஒரு இது இருக்கு மேடம், இந்த மாதிரி நிறைய பேர் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இதை தெரியப்படுத்துங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னதுனால இது யாருக்காவது ஒருத்தருக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட்ல தான் நான் இதை இங்க பகிர்றேன். இதை பத்தினா ஏதாவது டவுட்ஸோ கமெண்ட்ஸோ இருந்தா உங்களோட சேனல்ல கமெண்ட் பண்ணுங்க, என்னோட சேனல்ல. நிறைய பேர் இந்த கிராஸ் மேஜர் கொடுத்திருந்த விளக்கமும் நான் பார்த்திருந்தேன். அது கரெக்ட் தான். கிராஸ் மேஜர் ரிவர்ஸ் மேனர் வேற. இப்போ இந்த வீடியோ பத்தி ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா நீங்க கமெண்ட் பண்ணுங்க. அடுத்து கிருத்திகா எனர்ஜியசன் பிஜிடிஆர்பி 2024 அண்ட் டிஎன்டெட் 2024 இதுல நமக்கு டெஸ்ட் பேட்ச், ஆன்லைன் கிளாஸஸ் அண்ட்
முக்கியமா சொல்லணும்னா டெஸ்ட் பேட்ச் அண்ட் இம்பார்ட்டன்ட் மெட்டீரியல் பிடிஎஃப்ஸ் இருக்கு. யாராவது நம்மளோட டெஸ்ட் பேட்ச்ல சேர்ந்துக்கணும்னு விருப்பப்படுறீங்க அப்படின்னா இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. ஸோ டெஸ்ட் பேட்சை பொறுத்த வரைக்கும் பிஜிடிஆர்பி இங்கிலீஷ், சைக்காலஜி அண்ட் ஜிகே, தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் 3க்கும் இருக்கு. டிஎன் டெட் பேப்பர் 1 அண்ட் பேப்பர் 2க்கு இருக்கு. ஸோ யாருக்காவது ஜாயின் பண்ணிக்க விருப்பம் இருந்தா இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இஃப் யூ லைக் திஸ் வீடியோ, லைக் இட் அண்ட் ஷேர் இட் அண்ட் கமெண்ட் யுவர் டவுட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.